ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து டிஸ்க் வந்து க்ளோன் பண்ணுறதுன்னு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு SATA SSD இருக்குது. அதில் இருக்க டேட்டா வந்து இந்த M.2 SSDயில் நம்ம போட போகிறோம். இது வந்து புதுசு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ அந்த SATA SSDயில் இருக்க OSல தான் ரன் ஆகுது. கூகுள் க்ரோமில் ஓப்பன் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுங்கள். அசிலோ டிஸ்க் க்ளோனு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். இது ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் உங்களுக்கு. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். நார்மல் இன்ஸ்டாலேஷன் தான். ஸோ இந்த மாதிரி வரும். டவுன்லோட் பண்ண பிறகு இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே 3 ஆப்ஷன் காட்டும். சிஸ்டம் க்ளோனு, டிஸ்க் க்ளோனு, அப்புறம் பார்ட்டிஷன் க்ளோனு. நம்ம வந்து சிஸ்டம் க்ளோன் கொடுத்தோன்னா OS மட்டும் காப்பி ஆகும். டிஸ்க் க்ளோன் கொடுத்தோன்னா மொத்தமாக காப்பி ஆகும். பார்ட்டிஷன் க்ளோன் கொடுத்தோன்னா எந்த பார்ட்டிஷன் தேவையோ அது மட்டும் நமக்கு க்ளோன் ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணுங்கள்.